தினமும் ஒரே வேதனை, மன அழுத்தம், மரியாதையே இல்லை. அப்படி அலுவலகத்தை பற்றி புலம்புவார்கள். ஆனால் நிறைய பேருக்கு அந்த வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கும். வேலையை விட்டு விடுவது, நாளையிலிருந்து விடுதலை என்று எண்ணுவது சுலபம். ஆனால் நிதர்சனத்தில் அது மிகவும் கடினம். பொருளாதார பொறுப்பு, கைக்கும் வாய்க்குமான வாழ்க்கை, தப்பிக்க யோசிக்க கூட முடியாத நிலை. மாதாந்திர தவணைகள், கடன்களே பலருக்கு மௌன சிறைச்சாலைகள். குடும்ப பொறுப்பு, குழந்தைகள், பெற்றோர், தங்களை நம்பியிருக்கிறவர்கள் ஆகியோரை நினைத்து முடிவை தள்ளி போடுவது. நிச்சயமின்மை குறித்த பயம், தெரியாத பிசாசை விட தெரிந்தே பேயே மேல் என்ற எண்ணம், புதிய இடம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தில் அநேகர் வேலையை விடுவதில்லை. வேலையே கிடைக்காது என்ற பயம். இத்தனை வயதாகிவிட்டது, யாரும் என்னை வேலைக்கு எடுக்காவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தினால் பலர் வேலையை விடுவதில்லை. சமுதாயத்தை குறித்த பயம். வேலையை விடுவது ஞானம் அல்ல, பலவீனம் என்று சமுதாயம் நினைப்பதால் வேலையை விடுவதில்லை. தவறான நம்பிக்கை. மோசமான இந்த நிலை மாறும் என்று பொய்யாய் நம்பிக்கொள்வதால் வேலையை விடாமல் தொடர்வது. இந்த சங்கிலிகள் கண்ணுக்கு தெரியாதவை, ஆனால் வலிமையானவை. இவற்றை உடைத்து விட்டால் விடுதலை தான். மோசமான நிர்வாகத்தில் வேலை செய்வது குறித்து ஜிதேந்தர் கிரிதர் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.